எஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரேஷலி வியூஸ். ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெக்ஸ்ட் டே. ஸோ நேற்று வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்டாச்சு, வாழைக்காய் பஜ்ஜி. ஸோ இன்றைக்கி வந்து மொட்டை மாடியில் வெயில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக நம்ம வந்து எட்டி பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து எட்டி பார்த்தாச்சு. ஓகேவா, எப்படி வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேட்டரோ இல்லை ஏதாவது நம்ம அது செய்ய போகிற இன்க்ரீடியன்ட் எடுத்து போடுறோமோ அதே போல் வந்து நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. நான் வெயில் வந்திருக்கு, மேலே போயிட்டு மாங்காவை காய வைக்க போகிறோம். வாங்க. இப்போ மாங்காய் வந்து நல்லா இந்த கோணி பையில் வந்து காய வச்சாச்சு. ஸோ பேலன்ஸ்க்கு சைடில் வைக்கிறதுக்கு கல்லுங்கள் எதுவுமே இல்லை. மொட்டை மாடியில் இந்த பூச்சட்டி இருந்துச்சு, அது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இந்த சைடில் வச்சு விட்டேன். ஹலோ மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். நேற்று ஒரே மழைன்றதுனால வந்து காய வைக்க முடியல நம்ம மாங்காவை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரே வெயில்ன்றதுனால நம்ம வந்து மாங்காவை காய வைக்க வந்திருக்கோம். ஸோ வந்து காய வச்சாச்சு. மழை வருமானு தெரில கைஸ். பார்த்திங்கன்னா மழை வராத மாதிரி தான் இருக்குது, பார்க்கணும் எப்படின்னு தெரியல. ஸோ ஓகேவா, அதனால காய வச்சுட்டு கீழே போக போகிறோம். இன்னும் 5 days விட்டு இல்லை 10 days விட்டு மாங்காய் ரெடி ஆகிடும். இது வந்து நான் ஃபுல்லாகவே வந்து உப்பு போட்டுருக்கேன். இது பண்ண போகிறதில்ல. இது பாதி காய்ஞ்ச உடனே வானலியில் போட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அது லைட்டாக வறுத்து அந்த மாதிரி ஸ்பைசியான மாதிரி சாப்பிட போகிறேன். ஓகே, கண்டிப்பாக அப்படி பண்ணக்குள்ளே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே வாங்க கீழே போகலாம். கைஸ் அன்றைக்கி ஈவினிங்கே நான் போய் பார்த்தேன். இவ்வளோ துருவம் நல்லா காஞ்சிச்சு. ஏன்னா தோல் சீவிட்டு நம்ம வந்து காய வச்சோம்ல, அதனால தான். இது வந்து செகண்ட் டே. எவ்வளோ மாங்காய் நான் சேர்த்தேன், ஆனால் பாருங்கள். ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு கீழே எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். இது கூட வந்து உப்பு மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு பண்ணக்குள்ள நல்லாயிருக்கும் ஸ்பைசி அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 days தான் நான் வந்து நல்லா காய வச்சிட்டேன். வெத்தல் சாப்பிடலாம் தான் இருந்துச்சு மைண்டு. ஆனால் என்னென்னா தோலெலாம் பிரிச்சிட்டனால அந்த டேஸ்ட் இருந்திருக்கும். தோல் இருந்ததுன்னா தோலெல்லாம் பிரிச்சதுனால அது ஒரு மாதிரி ட்ரை ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு. அது அப்படியே சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி டேஸ்ட் இருந்த மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிளகாத்தூள் போட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 minutes அளவுக்கு நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். வெயிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப சுருங்கிடுச்சு. அது மாங்கான்ற மாதிரியே இல்லை. ஒரு மாங்காய் கூட ஈக்குவல் இல்லை. ஏன்னா நான் பல மாங்காய் வந்து அதில் ஆட் பண்ணேன். ஸோ அதனால் ஒரு மாங்கான்ற மாதிரி கூட அது ஈக்குவல் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வந்து மாங்காய் வந்து நல்லா தாளித்து வைக்க போகிறேன். ஊறுகாவோ இல்லை தொக்கோ இல்லை, ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல சாப்பிட்றது, எடுத்து சாப்பிட்றதுக்கு மாதிரி. அந்த மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். இது நான் எந்த வீடியோஸுமே ரெஃபர் பண்ணல. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேர் வந்து நான் என்ன வைக்கலாம் அப்படின்னுக்கிறேன், காஞ்சி போகணுமாங்க. ஓகே, இது வந்து வெத்தெல்லாம் சாப்பிட முடியல. ஸோ அதனால் லைட்டாக மாங்காய் தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இது பேர் வந்து லைட்டாக மாங்காய் தொக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய கடாயே தேவையில்லை. ஆனால் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடாய் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஆயிலு, அதுக்கப்புறம் மஸ்டர்ட், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம காய வச்ச மாங்காய் இதெல்லாம் போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப தீஞ்சிடும். இப்போ ஸ்பைசஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்லி நான் வந்து பெப்பரு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ரெசிபி பண்ணக்குள்ளே கண்டிப்பாக வந்து அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம் கம்மியாக. ஸோ இப்போ லாஸ்ட்லி நான் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டேன் ஒரு ஆர்வ கோளாரத்தில். ஓகே இருந்தாலும் ஃபைன், நல்லா தான் இருந்துச்சு ஸ்பைசியாக. இப்போ பாருங்கள் நம்மளோட மாங்காய் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்லி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நம்ம மாங்காய் தொக்குன்ற மாதிரி ஒரு ரெசிபி. டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை கைஸ்.